ஹாய், வாங்க நம்ம அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் தான் நான் எல்லாத்தையும் அளக்கிறேன். அரை கிளாஸ் துவரம்பயிறு, அரை கிளாஸ் கடலைப்பயிறு, அரை கிளாஸ் பச்சைப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. தோலோடு இருக்க பச்சைப்பயிறு ஆட் பண்ணாலும் நல்லது தான், ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டு அரிசி ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து அரை கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தோல் உளுந்து தான் இருக்குது, அதனால் நான் அதை தனியாக ஊற வச்சுக்கிறேன். இதை கழுவி ஊற வச்சுடுங்க. நான் இதை ஓவர் நைட் ஊற வச்சேன். 3-4 ஹவர்ஸ் ஊற வச்சா கூட இது ஓகே தான். இதே மாதிரி தான் ஊற்ற வரும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. நான் உளுந்தை கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்போடவே அதையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் சேர்க்கலை. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்புலாம் நான் போட்ட உடனே சாஃப்டாக மஞ்சிடும். அரிசி மட்டும்தான் லைட்டாக நரன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் சின்ன வெங்காயம் இருந்துச்சு, நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. அது இருந்தாலும் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தோசைக்கல் வச்சு நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை மூடி வச்சும் குக் பண்ணலாம், அப்படியேவும் குக் பண்ணலாம். நார்மலாக தோசை மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். இந்த ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு தோசையும் ஊற்றுறேன். இது நான் மூடிலாம் போடலை, அப்படியே தான் சுட்டு எடுத்தேன். இதுவுமே நல்லா வந்துருந்துச்சு. இந்த மாவு திரட்டாது. தோசை ஊற்றுறதுக்கு நல்லா சாஃப்டாக அழகாக ஊற்ற முடியும். எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வைங்க. சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வைங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த தோசையை, எனக்கு இந்த தோசையை அப்படியே சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும். இதுக்கான பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். இதை தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் செய்யறது.